Jai Gurudev, we are going to see about degrees and radians. Okay, today in this class, we are going to introduce the relation between degrees and radians. Normally, we measure angles only in degrees. அப்போ சின்ன கிளாஸில் எல்லாம் நீ ப்ரொட்ராக்டர் வச்சு ஆங்கிள் வந்து டிகிரீஸில் தான் மெஷர் பண்ணியிருப்பேன். ஆனால் நமக்கு எஸ்ஐ யூனிட் என்னன்னு சொல்கிறோம், ரேடியன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ ரேடியன்ஸுங்கிற யூனிட் இருந்தால் தான் நம்ம வந்து ஏரியா, வால்யூம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். மீட்டர் சென்டிமீட்டரோட சேர்த்து நம்ம ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆங்கிள் இஸ் ரேடியன்ஸ். அதனால் ரேடியன்ஸ்க்கும் டிகிரிஸ்க்கும் என்ன ரிலேஷன், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நமக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ லோவர் கிளாஸஸில் ஆங்கிள்ஸை நீ எப்படி மெஷர் பண்ணியிருப்ப, டிகிரீஸில் மெஷர் பண்ண. இப்போது நமக்கு வந்து டிகிரீஸில் மெஷர் பண்ணலாம், ஆனால் ஃபார் கன்வீனியன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அதை நம்ம வந்து ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ரேடியன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த பிளேனார் ஆங்கிள் சப்டெண்டட் பை அண்ட் சர்க்குலர் ஆர்க் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ சர்க்கிள் வரையும் போது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் வந்து நமக்கு அதில் சப்டெண்ட் பண்ணியிருக்குன்னு, சப்டெண்டட் அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். ஓகே, லென்த் ஆஃப் த ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ் தான் அந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். இப்போ எவ்வளோ தூரம் அது ஆர்க் கவர் ஆகிருக்கு, அதோட ரேடியஸ் என்ன, அது ரெண்டையும் டிவைட் பண்ணினா தட் வில் கிவ் யூ த ரேடியன்ஸ். அப்போ 1 radian is the angle subtended by the center of the circle by the arc that is equal to the length of the radius. அப்போ ஆர்க்கும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ சப்டெண்டட் ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்கிறோம், 1 radian. ஓகே, அப்போ ஆங்கிள் வந்து 1 radian எப்போ சொல்லுவோம், ஆர்க் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ். அப்போ ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன, ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். ஓகே, அப்போ ஆங்கிள்ங்கிறது என்னென்னா, நம்ம சர்க்கிள் வரையும் போது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகிறோம், ஏ டு பி நம்ம போகிறோங்கிறதா ஆர்க். அப்போ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் ஏலேருந்து பிக்கு போகும்போது ஒரு ஆங்கிள் அதில் மூவ் ஆயிருக்கும், தட் இஸ் த ஆங்கிள் கால்ட் அஸ் ரேடியன்ஸ். இப்போ அந்த ரேடியன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம், டோட்டல் லென்த் ஆஃப் தி ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க்கும் ரேடியஸும் ஈக்குவலாக இருந்தால் ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தென் தட் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு 1 radian. ஓகே, அப்போ டிஃபைன் 1 radian அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும், 1 radian is the angle subtended by the center of the circle by an arc that is equal to the length of the radius of the circle. அதுதான் முக்கியம். ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் 1 radian. இப்போ இந்த படத்தில் பார்க்குற ஆர் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஆர்க்கு, தட் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ். ரெண்டுமே எல்லோ கலரில் காமிச்சிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 radian. டிகிரி தான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு சைஸ் ஆஃப் த ஆங்கிளுக்கு. ஆனால் நம்ம இப்போ வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக எஸ்ஐ யூனிட்டில் நம்ம மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணணுங்கிறதுக்காக ரேடியன்ஸில் இதை மாற்றுறோம். அப்போ ஆர்க்குங்கிறது என்ன, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறது, அதுக்கு எடுத்துக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. அப்போ எல்லோ கலரில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கு வந்து லென்த் ஆஃப் த ஆர்க்கு தட் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ்ன்னு கொடுத்தாச்சு. அப்போ ரேடியஸ் அளவுக்கு அந்த ஆர்க்கு லென்த் இருந்துச்சுன்னா ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க்கு பை ரேடியஸ்ன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே ஆர்க்கு அந்த ஆர் ரேடியஸும் ஆர் ரெண்டுமே டிவைட் ஆகி 1ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 radian. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிலேஷன் இது, நிறைய இடத்துல நம்ம இனிமேல் யூஸ் பண்ணுவேன் நீ. அப்போ ரேடியன் அல்லது இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இஸ் வெரி வெரி ஸ்மால், திஸ் இஸ் ட்ரையாங்கிளோட சைடு ஆர்க்கை எடுத்துக்கிட்டு ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸை தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஆங்கிள் வந்து தீட்டா, ஆர்க் வந்து ஆர், ரேடியஸும் ஆர், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால 1 radian. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால கேன்சல் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு, அதை பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இந்த ரேடியன்ஸை வந்து டிஃபைன் பண்ணும்போது இட் இஸ் ஆல்சோ அன் யூனிட் ஆஃப் டிகிரீஸ். யூனிட் ஆஃப் டிகிரீஸ் தான் ரேடியன்ஸு. அப்போ இந்த ரேடியன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூனிட் எடுத்துக்கிறோம், எஸ்ஐ யூனிட். அப்போ தீட்டாங்கிறது டிகிரீஸ்லேயும் இருக்கலாம், ரேடியன்ஸ்லேயும் இருக்கலாம். ரெண்டுக்கும் என்ன ரிலேஷனுங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா, நீ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கணும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, அப்போ தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம், லென்த் ஆஃப் தி ஆர்க் டிவைடட் பை ரேடியஸ். லென்த் ஆஃப் த ஆர்க்கும் 6, ரேடியஸும் 6 இருக்கிறனால தான் இங்கே ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 radianன்னு சொல்கிறோம். அப்போ டிகிரி தான் நார்மலாக மெஷர் பண்ணுவோம், இப்போது டிகிரீஸில் மெஷர் பண்ணலாம். ஆனால் எஸ்ஐ யூனிட்டுங்கும் போது நம்ம எதுக்கு தான் போனோம்,
ரேடியன்ஸ்க்கு தான் போகணும். ஓகே, ரேடியன் இஸ் த யூனிட் ஆஃப் ஆங்கிள் இன் SI யூனிட்ஸ். அப்போ அந்த ஆங்கிளுக்கும் டிகிரிஸுக்கும் ரேடியனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ 360 டிகிரிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம 2π ரேடியன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ 2π ரேடியன்கிறது என்ன, 360 டிகிரிஸ். இப்போ இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 1 டிகிரிக்கு எத்தனை ரேடியன், 1 ரேடியனுக்கு எத்தனை டிகிரி அப்படிங்கிற கன்வர்ஷன்ஸ்லாம் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இந்த கன்வர்ஷன்ஸோட நீட் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராப்ளம்ஸ் போடும்போது எக்ஸ்பிரஸ் இன் டிகிரிஸ், எக்ஸ்பிரஸ் இன் ரேடியன்ஸ். அப்போ டிகிரிஸில் வந்து நமக்கு யூனிட்டை வந்து டிகிரிஸில் கொடுத்துட்டாங்கன்னா ரேடியன்ஸில் மாற்றணுன்னா நமக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம மாற்ற முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த கன்வர்ஷன்ஸை முதல்ல பார்த்துக்குறோம். ஓகே, அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீ படிச்சுக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கன்வர்ஷன்ஸை அதில் நம்ம பார்த்து போடணும். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு தீட்டா வந்து 1 ரேடியன் என்னங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ அடுத்து we are going to see the relation between the radians and degrees. அப்போ ரேடியன்ஸ் அண்ட் டிகிரிஸுங்கிற ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீயே கன்வெர்ட் பண்ணிடலாம். 360 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன், அதுதான் ரிலேஷன். ஓகே, இப்போ 360 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு 2π ரேடியன். ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கும், 2π. அது எத்தனை டிகிரிஸ், 360 டிகிரிஸ். அப்போ ஒரு ரேடியன் வேணும்னா 2ஆல் கேன்சல் பண்ணிவிடு, அப்போ 180 கிடைக்கும். அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை பை. பைக்கோட வேல்யூ 22/7. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு 57.27 டிகிரிஸ்ன்னு இருக்குது. 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27 டிகிரிஸ். இந்த ரிலேஷனை வந்து நல்ல தரவாக மனப்பாடமாக வச்சுக்கணும். 57 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் தான், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 57.27 டிகிரிஸ். அப்போ ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் ஆங்கிள் கவர்டு எவ்வளவு, 360 டிகிரிஸ். அப்போ அந்த 360 டிகிரிஸ் தான் எவ்வளவு, 2π ரேடியன். அப்போ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 2π. இப்போ 180/π டிகிரிஸ். இப்போ ஒரு ரேடியன் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 57.27 டிகிரிஸ். இப்போ இந்த ரிலேஷனை நல்ல மனப்பாடமாக வச்சுக்கணும். உனக்கு வந்து 2 மார்க்லையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளமில் டிகிரிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நீ ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 1 டிகிரி வேணும்னா என்ன செய்வ, 2π டிவைடட் பை 360 போட்டுக்கணும். ஓகே, கன்வெர்ட் பண்ணிக்கிறியா. அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கால்குலேட் த ஆங்கிள் சப்டெண்டட் பை த வுடன் ஸ்போக்ஸ் ஆஃப் அ புல்லக்காட் வீல். ஓகே, அப்போ இந்த புல்லக்காட் வீலில் ஆங்கிள் என்ன, தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் இன் போத் ரேடியன் அண்ட் டிகிரிஸ்ன்னு கேட்டிருக்கு. அப்போ இதில் வந்து புல்லக்காட் வீலில் பார்த்தீங்கன்னா எத்தனை வீல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் போத் ஆங்கிள்ஸ் ரேடியன்ஸ் அண்ட் டிகிரிஸ். அப்போ இதில் ஃபுல் வீல் வந்து 2π ரேடியன்ஸு. அந்த ஒவ்வொரு வீலையும் 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 12 ஆர்க்காக இருக்குது. அதனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை 12 π/6 ரேடியன். அப்போ பை ரேடியன் வந்து 180 டிகிரிஸ். அப்போ π/6 ரேடியனாக இருந்தால் 30 டிகிரிஸ். ஓகே, அப்போ பை ரேடியன்கிறது என்னது, 180 டிகிரிஸ். அப்போ 180/60னா 30. π/6ங்கிறது ஆன்சர் ரேடியன்ஸில் கொடுத்துருக்காங்க, 30ங்கிறது ஆன்சர் டிகிரிஸில் கொடுத்துருக்கு. ஏன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கு, எக்ஸ்பிரஸ் இன் போத் டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ. Next is angular displacement. Angular displacement means there is straight line displacement. We are moving from position A to B. This is the center of a circle, and from this point we are moving to this point B. But here this angle is theta. The distance moved, let it be S. Radius R. This angle is called as angular displacement. Okay? அப்ப angular displacement இங்க இருக்கும்போது angle வந்து 0. கொஞ்சம் கொஞ்சமா ஆப்ஜெக்ட் A ல இருந்து B க்கு போகும்போது angle அப்படியே கூடிட்டே வருது. So this displacement is called as angular displacement. Okay? Straight line displacement and linear displacement. இதுல angle move ஆகறதால this is called as angular displacement. Okay? அப்ப இந்த angular displacement means there is change in the angle. This is called as angular displacement. And we know that angle is equal to arc by radius. நமக்கு அதான் ஃபார்முலா, angle is equal to arc by radius. இங்க angle என்ன, theta. arc இந்த distance தான் arc னு சொல்றோம். S. radius என்ன, r. Okay? அப்ப theta is equal to S divided by r. relation S ங்கிறது என்ன, linear displacement. A ல இருந்து B க்கு போயிருக்கு. அப்ப மூவ் ஆயிருக்கு எவ்வளவு, S distance. This is the relation between linear and
angular displacement. S ங்கிறது linear displacement, theta ங்கிறது angular displacement. S is equal to r into theta. Okay, அப்ப S அப்படினு சொன்னா டிஸ்டன்ஸ்ல என்ன displacement, theta ங்கிறது angle என்ன displacement ன்றத பார்ப்போம். Then angular velocity, displacement பார்த்தாச்சு. அடுத்து angular velocity. Angular velocity அப்படினு சொன்னா omega தான் notation. Angular velocity omega is equal to limit delta t tends to 0. Velocity னா என்ன? Rate of change of displacement. இங்க angle னு சொல்லிட்டோம். அதனால delta theta by delta t, that is d theta divided by dt போடணும். Omega தான் angular velocity. Limit delta t tends to 0. Velocity னா என்ன? Displacement by time taken. இங்க angular velocity, அதனால angular displacement by time taken. இப்போ மொத்தமா d theta by dt. இங்க வந்து angle யூனிட் என்ன? ரேடியன். ஓகே, angle வந்து டிகிரிஸ் தான் யூனிட் இவ்வளவு நாள் போட்டுப்ப. நமக்கு SI யூனிட்ல யூனிட் ஆஃப் angle is ரேடியன். அப்ப angular velocity என்ன யூனிட்டா இருக்கும்? ரேடியன் per second. ஓகே, இதுக்கு ரேடியன், இதுக்கு செகண்ட், அதனால ரேடியன் per second. acceleration. acceleration என்ன? rate of change of velocity is called as acceleration. இங்க வந்து angular acceleration, therefore rate of change of angular velocity is called as angular acceleration. Notation alpha, that is limit delta t tends to 0, delta omega divided by delta t. Okay, omega is the angular velocity. Angular velocity by time taken, angular acceleration. Limit delta t tends to 0, therefore we can write it as d omega by dt. Angular acceleration na என்னது? Acceleration na rate of change of velocity. Angular acceleration na rate of change of angular velocity. Angular velocity oda unit வந்து radian. அப்ப unit of angular acceleration is radian per second square. Okay, omega oda unit radian per second, alpha oda unit radian per second square. Okay, angular acceleration means rate of change of angular velocity. Limit delta t tends to 0, delta omega by delta t, அதுதான் d omega by dt ன்னு எழுதுறோம். அதோட யூனிட் வந்து radian per second square. Next நம்ம tangential acceleration க்கு போறோம். Tangential acceleration. ஏன் tangential acceleration னு சொல்றோம்னா, to find out the velocity we have to draw the tangent. அப்ப tangent வரைஞ்சிட்டு சர்க்கிள்ல அதுல தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? velocity பார்க்க போறோம். அதனால தான் இத tangential acceleration சொல்றோம். ஓகே, இங்க v1 velocity at this point, v2 velocity at this point v, இது வந்து o. And here we consider this angle to be delta theta and this distance AB வந்து delta s ன்னு எடுத்துக்கறேன். radius வந்து r. ஓகே, அப்ப again angle is equal to r by radius formula தான் இங்க யூஸ் பண்ண போறோம். angle is equal to r by எப்பலாம் நமக்கு வந்து இங்க radian ங்கற டெஃபினிஷன் வேணும். radian ங்கறது என்னடா? radian is equal to the angle sub the arc subtended divided by radius. when both are equal தான் 1 radian define பண்றோம். அத வச்சு தான் இந்த டெஃபினிஷனை நம்ம கொண்டு வரோம். அப்ப delta theta is equal to delta s divided by r. இப்ப நம்ம என்ன கண்டுபிடி பண்ண போறோம்? இல்ல again இங்க என்ன பண்ண போறோம்? divide both sides by delta t. அப்ப delta theta divided by delta t is equal to 1 by r into delta s by delta t. Okay, அப்ப இந்த delta வல d ல மாத்தணும்னா limit delta t tends to 0 வை எடுத்துக்கணும். limit delta t tends to 0, delta theta divided by delta t, that is equal to 1 by r. limit delta t tends to 0, delta s divided by delta t. அப்ப theta ங்கிறது என்ன? angular displacement. angular displacement by time taken என்ன? angular velocity. அதனால omega 1 by r into delta s by delta t. s னா linear displacement. linear displacement by time taken என்ன? velocity. okay, அல்லது நம்ம இது d theta by dt கூட நீ போட்டுக்கலாம். d theta by dt is equal to 1 by r into ds by dt போட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
d theta by dt தான் omega. 1 by r into ds by dt னா என்னது v. ds by dt is velocity. d theta by dt omega. So v is equal to r omega is the relation between linear velocity and angular velocity. Linear velocity and omega ங்கிறது என்ன angular velocity. Derive relation between linear velocity and angular velocity ன்னு கேட்பாங்க. அப்ப எதை எடுத்துக்கணும் tangential acceleration diagram எடுத்துக்கணும். velocity v1 v2 delta theta the angle subtended a ல இருந்து b க்கு இந்த curve போகும்போது அதுக்கு subtended angle delta theta. Okay, அப்ப delta theta is equal to delta s by r. Divide both sides by delta t. ரெண்டு பக்கமும் delta t ல டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் லிமிட் delta t tends to 0 ரெண்டு பக்கம் போடுற. அது லிமிட் வந்து delta t tends to 0 னு கொடுத்தாலே d theta by dt கிடைச்சிடும். இது 1 by r அப்படியே வெச்சுக்கோ. ds by dt. d theta by dt ங்கிறது என்ன rate of change of angular displacement. அது omega. ds by dt ங்கிறது என்ன rate of change of displacement அதாவது linear v. அப்ப இத cross multiply பண்ற v is equal to r omega. இந்த w மாத்திக்க கூடாது omega. Omega is a Greek letter. Omega is the notation for angular velocity. Linear velocity ki v. அப்ப v is equal to r omega is the relation between linear velocity and angular velocity. இந்த vector notation ல எழுதலாம். எழுதும்போது omega cross r னு எழுதணும். Vector v is equal to omega cross vector r. Okay. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ரிலேஷன் அடுத்த ரிலேஷன் டிரைவ் பண்ணனும். அதுக்கு v is equal to r omega எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு differentiate on both sides. d by dt of v is equal to d by dt of r omega. Okay. அப்ப d by dt of v னா rate of change of velocity is acceleration a. r into d omega by dt அப்படினா என்ன rate of change of angular velocity is alpha. a is equal to r alpha. dv by dt v னா velocity. dv by dt என்ன acceleration. r வெளியில கொண்டு வர்ற d omega by dt னா omega னா angular velocity. alpha this is alpha. alpha is angular acceleration. அப்ப linear acceleration க்கும் angular acceleration க்கும் உள்ள ரிலேஷன் தான் இதுதான் எழுதணும். a is equal to r alpha. linear acceleration. this is angular acceleration. Okay, relation between linear acceleration and angular acceleration na a is equal to r alpha. அப்ப v is equal to r omega எடுத்துக்கிற differentiate on both sides. அப்படி differentiate பண்ணும்போது linear acceleration க்கும் angular acceleration க்கும் உனக்கு இங்க ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இது linear velocity and angular velocity. அப்ப இது எல்லாமே very important questions. இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாரு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் angular acceleration. அப்ப acceleration னா rate of change of velocity. angular acceleration னா rate of change of angular velocity. அதான் மீனிங். அப்ப alpha is equal to limit delta t tends to 0 delta omega by delta t அது d omega by dt ன்னு போடுறோம். omega ஓட யூனிட் வந்து radian per second. இது radian per second square மறந்துட கூடாது. அடுத்து tangential accelerationல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் find the relation. அப்ப இதுல வந்து we are drawing a velocity அந்த பாயிண்ட்ல tangent வரையறோம். அதுதான் velocity. change in velocity gives you acceleration. அதனால இது tangential acceleration சொல்றோம். அப்ப இதுல angle delta theta is equal to delta s by r. divide both sides by delta t. அடுத்து limit delta t tends to 0 வை கொடுக்கிறேன். d theta by dt கிடைக்குது. 1 by r into ds by dt. d theta by dt தான் omega. ds by dt தான் v. v is equal to r omega. relation between linear and angular velocity. அதை அப்படியே differentiate பண்றேன். differentiate பண்ணா a is equal to r alpha ன்னு கிடைக்குது. அது relation between linear acceleration and angular acceleration. Okay, எல்லாத்தையும் எழுதி படிச்சுக்கோ. Now we are going to see about circular motion. Okay, circular motion means here when a point object is moving in a circular path with a constant speed, it covers equal distances on the circumference of the circle
at equal intervals of time. If it is so, it is said to be in circular motion. Now, என்ன meaning? Constant speedல இருக்கணும், equal distances in equal intervals of time. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர்னா அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு இன்னொரு 5 மீட்டர் அந்த மாதிரி travel பண்ணா it is said to be circular motion. Okay? Now, we are going to circular motionல இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், ஸ்பீடு சேம், டைரக்ஷன் மாறுறதுனால வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனால இட் இஸ் ஹேவிங் ஆக்சிலரேஷன். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு, வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ வெலாசிட்டிங்கும் போது டைரக்ஷன் மாறுது. ஓகே, வெக்டார் வெலாசிட்டி வெக்டார் டேர்ன்ஸ் கண்டினியூஸ்லி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா ஸ்பீடு. அப்போ அந்த ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் டைரக்ஷன் மாறுறதுனால வி சே தட் த வெலாசிட்டி சேஞ்சஸ். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தட் பாடி வில் ஹாவ் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி வெக்டார் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கிறனால இட் அண்டர்கோஸ் ஆக்சிலரேஷன். அப்போ யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங் பட் ஸ்பீடு ரிமைன்ஸ் த சேம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி வெக்டார் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் பட் ஒன்லி த டைரக்ஷன் சேஞ்சஸ். இப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால ஸ்பீடும் டைரக்ஷனும் மாறுறதுனால வி சே தட் இட் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, அப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்துச்சுன்னா இதில் யூனிஃபார்மாக இருக்கணும், வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கிறனால இட் இஸ் செட் டு பி நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீடு ரிமைன்ஸ் த சேம் பட் இதில் வெலாசிட்டி வெக்டார் மாறிக்கிட்டே இருக்கு, டைரக்ஷன் மாறுறதுனால வெலாசிட்டி சேஞ்சஸ். அஸ் அ ரிசல்ட் வி சே தட் இட் சேஞ்சஸ் இட்ஸ் velocity changes. அப்போ velocity vector வந்து மாறிக்கிட்டே இருக்கு, it is due but implies that speed remains the same. Even though the velocity is tangential at every point on the circle, acceleration எப்போவுமே எப்படி இருக்கும், towards the center இருக்கும். இப்போ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேடியஸ், அதனால ரேடியஸ் ஏரோ மார்க் வெளியில் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வி சே தட் இட் இஸ் ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸில் இருக்குது ரேடியஸ் எல்லாமே. ஆனால் ஆக்சிலரேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சிலரேட்டட் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் எல்லாம் டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்குது. த வெலாசிட்டி வெக்டார் இஸ் நாட் சேஞ்ச் டியூ டு த மோஷன், அதனால ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, வெலாசிட்டி டான்ஜென்ஷியலாக இருக்கனால ஆக்சிலரேஷன் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இதுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். It is always pointed towards the center of the circle. இப்போ centripetal acceleration என்னன்னா delta v divided by delta t that is equal to a. இப்போ centripetal acceleration நம்ம derive பண்றதுக்கு ஒரு சின்னதா geometric relationship இதில் காமிச்சிருக்கு. அப்போ அதில் இருக்கிற ரெண்டு ரேடியஸையும் தனியாக எடுத்து வரைகிறோம். அப்போ டெல்டா ஆர்ங்கிறதா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால டெல்டா ஆர்னு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒன்றுக்கும் நம்ம டேஞ்சென்ட் வரைகிறோம். அப்போ v1 is the tangent drawn when r1 meets the point on the circumference. v2 தான் நம்ம வந்து where r2 meets the point on the circumference. அது ரெண்டையும் அப்படியே நம்ம கொண்டு வந்து ரெண்டனுடைய ஹெட்டையும் ஜாயின் பண்ணும்போது you are getting delta v. இப்போ இதுதான் ஜியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப். அப்போ டைரக்ஷன் ஆஃப் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி வெக்டார் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் த சேம் ஆங்கிளில் வந்துருச்சு. அப்போ இன்டர்வல் வந்து இதில் டெல்டா டீன்னு எடுத்துக்கிறோம். It is moving through the delta t. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்கனால அப்போ நம்ம வந்து r is equal to magnitude of r1 that will be equal to the magnitude of r2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வெலாசிட்டி அதே மாதிரி தான், magnitude of velocity v1 will be equal to magnitude of velocity v2. அப்போ பார்ட்டிகிள் மூவ்ஸ் ஃப்ரம் பொசிஷன் வெக்டார் r1 to r2. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் எப்படி இருக்கும், v1 to v2. சேஞ்ச் இன் பொசிஷன் r1 வெக்டார் r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டியும் v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார்னு போடலாம். மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா ஆர்னு சொல்லலாம், அண்ட் இங்கே வந்து டெல்டா வின்னு சொல்லலாம். இப்போ டெல்டா ஆர்னா சேஞ்ச் இன் பொசிஷன், டெல்டா வினா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ டெல்டா ஆர் பை ஆர் தான் மைனஸ் ஆஃப் டெல்டா வி பை வின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு த டெல்டா ஆர் பை ஆர் இஸ் நத்திங் பட் the change in angle, that is theta. Okay, அப்ப angle is equal to arc by radius தான் formula. arc வந்து delta r, radius வந்து r, அதனால delta r by r. இப்ப delta vங்கிற ஒரு சின்ன triangle பார்த்தா அதுலயும் angle is equal to arc by radius. அதுல arc வந்து delta v, radius வந்து v, அதனால தான் delta v by vன்னு கொடுத்திருக்கு. ஓகே, அப்போ மைனஸ் டெல்டா வி பை வி. நெகட்டிவ் சைன் என்ன நம்ம சொல்கிறோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் ரேடியலி இன்வர்டு.
டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளாக இருக்கிறனால சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வெலாசிட்டிக்கு மைனஸ் சைன் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் ஃபார்முலாவை தான் இங்கே யூஸ் பண்ணணும். அதுதான் டெல்டா ஆர் பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி பை வி. அதை பார்த்துக்கோ புக்கில் இருக்க. இப்போ டெல்டா வியை வந்து மைனஸ் ஆஃப் வி இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். எழுதிட்டு யூ ஹாவ் டு டிவைட் போத் சைட்ஸ் பை டெல்டா டி. ரெண்டு சைடும் டெல்டா டியால் டிவைட் பண்ணினீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும். அப்போ இதில் பொசிஷன் வெக்டாரும் வெலாசிட்டி வெக்டாரும் தே ஆர் ஷிஃப்டிங் த்ரூ த சேம் ஆங்கிள் தீட்டா. அதுக்கு டெல்டா டிங்கிற டைம் கொடுக்குறோம். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஆர்1 மேக்னிடியூட் ஆஃப் ஆர்2 வெலாசிட்டி மேக்னிடியூட் ஆஃப் v1 வெலாசிட்டி மேக்னிடியூட் ஆஃப் v2. அப்போ பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டர் r1 டு r2 இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு r2 மைனஸ் r1. அதே மாதிரி வெலாசிட்டி v2 டு v1 டெல்டா v ஈக்குவல் டு v2 மைனஸ் v1. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே டெல்டா ஆர் இங்கே டெல்டா v இது எல்லாமே இருக்கிறனால டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா வி பை வி தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா. அதாவது தீட்டா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு? ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இங்கே சின்ன ஆர்க் எடுத்துக்கிறோம் ட்ரையாங்கிளை. அப்போ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ். அப்போ அந்த ட்ரையாங்கிளில் டெல்டா ஆர் தான் ஆர்க்கு, இந்த ட்ரையாங்கிளில் டெல்டா வி தான் ஆர்க்கு. இப்போ டெல்டா ஆர் டிவைடட் பை ஆர், இந்த ட்ரையாங்கிளுக்கு டெல்டா வி டிவைடட் பை வி. அதுதான் இதனோட எக்ஸ்பிளனேஷன். ஜியாமெட்ரிக்கல் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வரையணும், ஆரோ மார்க்லாம் கரெக்டாக போடணும், பேரலாக லைன்ஸ் வரைஞ்சி ஜாயின் பண்ணி அதை பழகிக்கணும். அப்போ தான் உனக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ அது ரொம்ப முக்கியம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே அதோட ஈக்குவேஷன் டெல்டா ஆர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி பை வி. விக்கு மட்டும் என்ன மைனஸ் சைன் போட்டிருக்குன்னு நினைப்பேன். அந்த வியோட நெகட்டிவ் சைன் எதுக்காகனா இட் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னு சொல்லிட்டோம். டுவர்ட்ஸ் த சென்டராக இருக்கிறனால தான் இதை வந்து மைனஸ் டெல்டா வி பை வின்னு கொடுக்குறோம். மைனஸ் டெல்டா வி பை வி shows that it is acting towards the center. But delta r by r is equal to minus delta v by v that is equal to theta. It implies that the negative sign it is acting towards the center. அப்போ இந்த படத்தில் வரையுது இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ஈக்குவேஷன்ஸை பாரு. delta v is equal to minus r into delta r by v into delta r by r. அப்போ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ a is equal to delta v by t. அதனால ரெண்டு பக்கமும் டெல்டா டியால் டிவைட் பண்ணுற. அப்படி டிவைட் பண்ணும்போது உனக்கு கிடைக்கும் டெல்டா வி பை டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை ஆர் இன்ட்டு டெல்டா ஆர் பை ஆர். டெல்டா ஆர் பை டெல்டா டினா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. அதனால அதுக்கு ஒரு வி போடுற. வி இன்ட்டு வி ஸ்கொயர்ட். அப்போ வி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர்னு கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன செய்யணும் நமக்கு? டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டெல்டா ஆர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி. ரெண்டு பக்கமும் டெல்டா டியால் டிவைட் பண்ணுற. அப்போ டெல்டா டியால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டெல்டா வி பை டெல்டா டி இஸ் ஆக்சலரேஷன். டெல்டா ஆர் பை டெல்டா டி இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. அப்போ வி இன்ட்டு வி ஸ்கொயர்ட். இப்போ மைனஸ் வி ஸ்கொயர்டு பை ஆர். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தால் வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, வேர் ஒமேகா இஸ் கால்ட் அஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். அப்போ ஆக்சலரேஷன் ஏ என்னவா இருக்கும்? விக்கு பதில் ஆர் ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ ஆர் ஸ்கொயர்ட் ஒமேகா ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஆர். ஒரு ஆர் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர்டு பை ஆர். இந்த ரிலேஷனை நல்லா படிச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர்ட் பை ஆர்லாம் டிரைவ் பண்ணுறோம். அதனால் ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர்ட் பை ஆர். ஆஃப் அன் ஆஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். இதில் வந்து டயக்ராமும் முக்கியம். இந்த டெரிவேஷன் வந்து பார்க்குறதுக்கு 3 ஸ்டெப் மாதிரி தான் இருக்குது. பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருக்கோம்? டிவைடு போத் சைட்ஸ் பை டெல்டா டி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெல்டா வி பை டெல்டா டிங்கிறது ஆக்சலரேஷன். ரைட் ஹேண்ட் சைடில் டெல்டா ஆர் பை டெல்டா டிங்கிறது வெலாசிட்டி. வி இன்ட்டு வி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர். அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன் கொண்டு வரும் ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு. வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்போ ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு. ஒரு ஆர் கேன்சல் ஆயிரும். ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர் ஆக்சலரேஷன் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, அப்போ நெகட்டிவ் சைன் வந்து இதில் ரேடியலி இன்வெர்ட்ஸுங்கிறத காட்டுது நெகட்டிவ் சைன். இந்த ரிலேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர்ட் பை ஆர் ரிலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம். இதுல இருந்து தான் கொண்டு வர்றோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏங்கிறது தான் ஈக்குவேஷன். ஏக்கு பதிலாக வி ஸ்கொயர்ட் பை ஆர் போட்டோம்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது ஆக்சுவலாக ஏங்கிறது என்னது? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்?
F is equal to ma. A யோட ஈக்குவேஷன் என்ன? b squared by r. அதனால mv squared r. நெகட்டிவ் சைன் இருக்கு. ரீசன் என்ன? The acceleration is always acting towards the center. அதனால இது towards the center இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு மைனஸ் சைன் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அடுத்த டாப்பிக்கை. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலரில் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்போ த பாப் அட்டாச் டு த ஸ்ட்ரிங் மூவ்ஸ் இன் த வெர்டிக்கல் சர்க்கிள். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பீடு சேமாக இருக்காது. ஸ்பீடு சேமாக இல்லை அப்படின்னு சொன்னால் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் எல்லாமே அதில் என்னாகும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ள மோஷனுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் யூனிஃபார்ம்னா என்னன்னு சொல்லிட்டோம்? ஈக்குவல் ஸ்பீட்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். நான் யூனிஃபார்ம்னா அதுக்கு மாறி ஓகே. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்போ அதனுடைய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ ஆக்சலரேஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர்னா டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கு, சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஏஆர்னு சொல்கிறோம். ஓகே. டேஞ்சென்ட்டாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். மூவிங் டுவர்ட்ஸ் த சென்டராக இருந்தால் இட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அது ரெண்டுக்கும் உள்ளதான் என்னது? ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து வெக்டர் சம் ஆஃப் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம்? v squared by r. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன்னா at. ஓகே. அப்போ இட் வில் பி ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஓகே. அதை பார்த்துக்கணும். இப்போ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன செய்யட்டோம்? the speed of the object it is not a constant, it is non uniform circular motion. அப்போ பாப் அட்டாச் டு த ஸ்ட்ரிங் இன் அ வெர்டிக்கல் மூமெண்ட் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அதை பார்த்துக்க. அதுக்கப்புறம் இதனுடைய டயக்ராம் வரையும் போது டேஞ்சென்ட் வரைகிறோம். அப்போ அந்த டேஞ்சென்ட் கிவ்ஸ் யூ த டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். அப்போ டுவர்ட்ஸ் த சென்டருங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். அப்போ ரிசல்டன்ட் வந்து ஏஆர். ரிசல்டன்ட்டுக்கும் இதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. ஓகே. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் v squared by r. AR is equal to the vector sum of the centripetal acceleration and tangential acceleration. அப்போ a t squared plus v squared by r whole squared. Okay. It makes an angle theta. இதுக்கு பேர் radius vector. And angle வந்து tan theta is equal to a1 divided by v squared divided by r. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் டயக்ராமு இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதுவும் ஆஃப் அண்ட் ஆஸ்ட் கொஸ்டின் தான். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள வெக்டர் சம் தான் ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. இப்போ tan theta is equal to at divided by v square divided by r. அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்த்துக்கணும். ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் த ரேடியஸ் வெக்டார். ரேடியஸை தான் இங்கே ரேடியஸ் வெக்டார்னு சொல்கிறோம். ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வர்ற அந்த டைரக்ஷனுக்கு பேர் தான் ரேடியஸ் வெக்டார். ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லியாச்சு? tan theta கண்டுபிடிக்கணும். அப்போ tan theta is equal to என்ன ஃபார்முலா? at, that is tan theta is equal to tangential acceleration divided by centripetal acceleration. at divided by v squared divided by r. ஓகே. அப்போ இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ரெண்டே ஈக்குவேஷன் தான், டெரிவேஷன்ஸ் கிடையாது. அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. A particle moves in a circle of radius 10 meter, linear speed v கொடுத்தாச்சு, time t in t is in seconds, v வந்து மீட்டர் per second தான். இப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனும் கேட்டிருக்காங்க. v is equal to 3t கொடுத்தாச்சு. t யோட வேல்யூ 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் 2வை சப்ஸ்டியூட் பண்ண. இப்போ 3 into 2 6 மீட்டர் per second. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? a is equal to v squared divided by r. v எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6. கீழே வந்து r. r வந்து என்னன்னு கொடுத்தாச்சு? ரேடியஸு 10 மீட்டர். 10ன்னு போடு. 36 divided by 10. அப்போ 3.6 மீட்டர் per second squared. Then tangential acceleration என்ன? dv by dt. 3t இருக்கு, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 3ன்னு கிடைக்கும். tan theta is equal to at divided by ac. at எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 3. ac எவ்வளவு? 3.6. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணு. 0.833 வருது. theta is equal to tan inverse of reverseல பார்க்கணும் 0.69 radians.
டிகிரிஸில் இதை கன்வெர்ட் பண்ணணும்னா 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27. அதனால அது 57.27ஆல் மல்டிப்ளை பண்ணினா அப்ராக்சிமேட்லி தட் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரிஸ். அப்போ கொடுத்துருக்கதை பார்க்குற என்ன கொடுத்துருக்கு, v is equal to 3t, டைம் 2 செகண்ட்ஸ்னு கொடுத்தாச்சு, 3ஆல் மல்டிப்ளை பண்ண 6ன்னு கிடச்சிருச்சு. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா, v ஸ்கொயர்டு பை r, v கால்குலேட் பண்ணிட்டு r கொடுத்துருக்கு. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் dv டிவைடட் பை dt 3t, அதனால 3. ஓகே, அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி லீனியர் மோஷனுக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸ்க்கும் நமக்கு ஈக்குவேஷன்ஸை டிரைவ் பண்ணணும். அப்போ தனியாக நம்ம டிரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அப்போ இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இங்கே ஒமேகா நாட்டு, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, டைம் டேக்கன் டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. லீனியரில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் வந்து என்னன்னு கொடுத்தோம் u, டைம் டேக்கன் டீன்னு கொடுத்தோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னு பாரு, லீனியரில் s டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே ஆங்குலர் வெலாசிட்டியில் தீட்டா தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். லீனியரில் ஆக்சலரேஷன் a, இங்கே ஆல்ஃபா. லீனியரில் இனிஷியல் வெலாசிட்டி u, இங்கே ஒமேகா நாட். அப்போ அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு அப்படியே இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதான். v is equal to u plus at. அப்போ இன்னும் v தான், ஒமேகா தான் ஃபைனல் வெலாசிட்டி, ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. s is equal to ut plus half at squared. அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதனால s இருக்க இடத்துல என்ன போடணும், தீட்டா. u வந்து அங்கே இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே யார் இனிஷியல் வெலாசிட்டி, ஒமேகா நாட். அங்கே ஆக்சலரேஷன் a, இங்கே ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. அதனால அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். v squared is equal to u squared plus 2as. v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இங்கே ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா. அங்கே u வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகா நாட். அங்கே ஆக்சலரேஷன் a, இங்கே ஆல்ஃபா. அங்கே s டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே தீட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட். s is equal to v plus u into t divided by 2. v ஃபைனல் வெலாசிட்டி, இங்கே ஒமேகா, இனிஷியல் வெலாசிட்டி ஒமேகா நாட், டைம் t by 2. sங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன போடணும், தீட்டா. அப்போ எதுக்கு எது போடணுங்கிறத நீ கிளியராக இருந்தீன்னா அந்த 4 லீனியர் ஈக்குவேஷன்ஸை அப்படியே நீ வந்து கைனட்டிக் ஈக்குவேஷன்ஸாக சர்க்குலர் மோஷனுக்கு மாற்றி எழுதிடலாம். v is equal to u 4 ஈக்குவேஷன்ஸை எழுதிட. நெக்ஸ்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிகிள் இஸ் இன் அ சர்க்குலர் மோஷன் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்தாச்சு, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்கு. இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0, அதனால ஒமேகா நாட் ஈக்குவல் டு 0. s is equal to ut plus half at squared. அதான் இங்கே என்னன்னு கொடுத்துருக்கோம், தீட்டா is equal to omega naught into t plus half at squared கொடுத்தாச்சு. ஒமேகா நாட் 0, half into ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ 0.2ன்னு கொடுத்துருக்கு. அதை தான் இங்கே 2 into 10 power minus 1ன்னு போட்டிருக்கோம். t வந்து 5, t ஸ்கொயர்ட் எவ்வளவு 25. அப்போ 2.5 ரேடியன்ஸ். ரேடியன்ஸை டிகிரிஸில் மாற்றணும்னா 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 57.27 டிகிரிஸ். இப்போ 2.5 into 57.27 தான் 143 டிகிரிஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ப்ராப்ளம் ரீட் பண்ணிக்கிறா. ரீட் பண்ணிட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஆங்குலர் வெலாசிட்டி அட் டி கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஆங்குலர் வெலாசிட்டினா ஒமேகா, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் இஸ் 0. ஓகே, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகே, அதை போடு. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் 0 பிளஸ் ஆல்ஃபா 0.2, டீயோட வேல்யூ வந்து 5. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க உங்கள் புக்கில் போடக்கூட. அதை ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி ஃபார்முலாவில் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டியை கண்டுபிடி. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா இன்டூ டி. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா இன்டூ டீனா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 0.2 into 5 அப்படி போட்டினா 1ன்னு வரும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கிற வேண்டியதான். ஓகே, இட் இஸ் அ சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதை உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்து 3 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இதோட கனெக்டடாக இருக்கனால இதை போட்டேன். மீதி உள்ள ப்ராப்ளம்ஸு இது எல்லாத்தையும் நம்ம இனி வர கிளாஸஸில் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். ஓகே, இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு போகலாம். இப்போ இதுக்குள்ள ஃபார்முலா வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ டி வச்சு ரெண்டாவது சப்டிவிஷனை கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே, ரெண்டாவது சப்டிவிஷன் இதே மாதிரி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் பிளஸ் ஆல்ஃபா டி, ஒமேகா நாட் 0, 1 ரேடியன் பர் செகண்ட்.